அதுக்கு வந்து முக்கியமான ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குங்க. அது நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க ஃபேட் எல்லாமே கம்மியாயிடும். ஃபேஸ்ல இருக்க ஃபேட்லாம் சூப்பரா வந்து ரெடியூஸ் ஆகும். ஜா லைன் விசிபிளா தெரியும் அப்படிலாம் நிறைய பேர். டே 5 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 5ஓட ஒர்க் அவுட் இன்னைக்கு இப்பதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் வந்து ரோபோட்டா ஜிம்ல இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ கேலரி என்னன்னு செக் பண்ணிடலாமா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பண்ணியிருக்கோம். 246 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. எனக்கு டே 1 வெயிட் வந்து 75.45 இருந்துச்சு. இன்னைக்கு வெயிட் வந்து 74.90 இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ராக்ரஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். ஸோ பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அதில். ஒர்க் அவுட்டில் முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தோம்னா 74.90 இருக்கு. நேற்றை விட வந்து இன்னைக்கு வந்து 50 கிராம் கூடி இருக்கு. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்ல ஜீரக தண்ணி எடுத்துக்கிறேன் எப்பயும் போல. மார்னிங் தான் பிரேக்ஃபாஸ்ட், சுகர் இல்லாமல் முலாம்பழம் ஜூஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். டே 5ஓட லஞ்ச் பார்த்தீங்கன்னா ராகி தோசை, அதில் வந்து நான் கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் 2 முட்டை, வெள்ளரிக்காய். இதான் இன்னைக்கு லஞ்ச் பிளேட். ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்ல போறேன். அதான் வந்து ஃபேஸ் ஃபேட். நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஃபேட்டா இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்படி இருந்து நான் எப்படி என்னோட ஃபேஸ் வந்து இப்படி மாறிச்சு அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குங்க. அது நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க ஃபேட் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1 நம்ம இப்ப நான் பண்றேன், அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி இது வந்து 3 செட்டு நான் சொல்றேன். எல்லாருமே 3 செட்டு பண்ணி இப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபேஸ் வந்து இப்படி மேலே ஏற்றிட்டு இப்படி மவுத்த கீழே இருக்கு இல்லைங்களா, வாயை மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது இங்க இருக்கிற டபுள் சின் எல்லாமே வந்து சூப்பரான அந்த ஃபேட் எல்லாமே சூப்பரா வந்து கம்மியாயிடும். தேர்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள வந்து காத்த வச்சுக்கோங்க. அதாவது இப்படி இப்படி காத்த வச்சுக்கிறதுக்கு அப்புறம் இப்படி நம்ம 2 கையை இப்படி வாய் மேல வச்சுட்டு இப்படி நான் பண்ணலைங்க, அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் 30 நிமிஷம் அப்படின்ற மாதிரி, சாரி 30 செகண்ட்ன்ற மாதிரி நம்ம வந்து இதை நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணிட்டே வாங்க. தேர்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சுங்களா? இப்போ வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து இங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் இதாகுது இல்லைங்களா, இங்க இருக்கிற ஃபேஸ் இந்த ஜா லைன் ஃபுல்லா வந்து உங்களுக்கு நல்லா வந்து விசிபிள் ஆகும். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணீங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்க வந்து 1 மாசம் விடாம பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய பேர் பண்ணி காமிச்சிட்டாங்க. பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல இருக்க ஃபேட்லாம் சூப்பரா வந்து ரெடியூஸ் ஆகும், ஜா லைன் விசிபிளா தெரியும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓவராலா வெயிட் நீங்க கம்மி பண்ணும்போது தான் உங்க ஃபேஸ்லயும் வெயிட் கம்மி ஆகும். ஸ்பாட் எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்றாங்க இல்லையா, இப்ப கை மட்டும் பெருசா இருக்கும், கைக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணா கை சின்னதாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் நீங்க ஒரு இடத்துல மட்டும் நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற தசைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ டைட் ஆகும்போது ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து கம்மியாகிறதுல ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு வந்து கம்மியாக செய்யும். அதனால வந்து அந்த எக்ஸசைஸே பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அங்க கம்மியாயிடும் அப்படின்றது கிடையாது. நீங்க ஓவராலா பாடி வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்க ஃபேஸ்ல இருந்து எல்லா பார்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ இந்த வீடியோல வந்து நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ வந்து ஃபேஸுக்குன்னு தனியா எந்த எக்ஸசைஸும் கிடையாது. இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்க நம்பாதீங்க. ஓவராலா வெயிட் லாஸ் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்லயும் நல்லா டிஃபரெண்ட் தெரியும். எனக்கு இப்படி இருந்த ஃபேஸ் தான் இப்ப இப்படி அதாவது நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொன்னீங்களா, அப்ப வந்து இப்படி ஆயிருச்சு. இப்ப திரும்ப பழைய மாதிரியே வந்துருச்சு. இப்ப நான் திரும்ப வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ் லைன் வந்துடும். ஓவராலா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் எல்லா பக்கத்துலயுமே உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் நல்லா வந்து விசிபிளா தெரியும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து டைம் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து மாடியில போய் நடக்க போறேன். நீங்களும் நடங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நடந்தா மட்டும் போதுமானு. நீங்க வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிற பட்சத்துல வந்து உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்க வாக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு அளவுக்கு வந்து உடம்பு கம்மியானதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸசைஸ் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ், அப்புறம் 20 மினிட்ஸ். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே உங்களால வந்து ரொம்ப இதா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடி வந்து அதுக்கு வந்து செட் ஆயிருக்காது. ஸோ அதனால வந்து 10 நிமிஷம்ன்றத அடுத்த நாள் வந்து 15 நிமிஷமா மாத்து. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து அது கண்ணு முன்னாடி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். 100 டேஸ்ல நீங்களே என்னோட டிஃப்ரெண்ட் என்னன்னு நீங்க பாப்பீங்க. நைட் டின்னர் பாத்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் கொய்யாப்பழமும் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இதான் டின்னர். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம நடந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு டே 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நோட் பண்ணிடலாம்.
சக்ஸஸ்ஃபுல்லா 5 டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். டே 6ல பாக்குறேன். பை.